Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ஆன கல்கல் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான, அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே க்ரன்ச்சியான ஒரு ஸ்நாக்ஸ். இது டீ இல்லாட்டி காஃபியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இது டேஸ்டியான ஸ்நாக்ஸ் மட்டும் கிடையாது, செய்கிறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்கு போய் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல ஒரு பெரிய மிக்சிங் பவுல் நான் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம மாவெல்லாம் சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாவோடையே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரோஸ்ட் பண்ண ரவை இது. ஸோ ரவை சேர்க்குறதுனால நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் நிறைய பெரிய பேட்சஸில் செஞ்சு கூட இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி 1 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மிச்சம் வச்சுக்கிட்டு மொத்தமாக சேர்த்துக்கிட்டேன். இது மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 கப் சுகரே கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு, ரவை, சுகர் எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கங்க. அதுக்கப்புறமா சென்டராக ஒரு சின்ன குழி மாதிரி ஒன்று தோண்டி விட்டுடுங்க. மாவுலேயே சின்ன பள்ளம் ஒன்று சென்டராக தோண்டி விட்டுட்டு இதில் நம்ம உருக்குன வெண்ணெய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். வெண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஸோ சென்டராக இதை ஊற்றிக்கலாம். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் சேர்த்துக்கலாம். பட் வெண்ணெயாக இருந்தாலும் நெய்யாக இருந்தாலும் சுட சுட சேர்த்துக்கிறது தான் நல்லது. இப்போ ஓரங்களை உள்நோக்கி நம்ம பிசைஞ்சிக்கலாம். வெண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பிசைஞ்சிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்நோக்கி பிசைஞ்சு கலந்து விட்டுக்கலாம். வெண்ணெய் பரவலாக இந்த மாவு முழுக்க படணும். மாவோட பதம்ங்கிறது புட்டு மாவு நம்ம பிசைவோம் இல்லையா, அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ லம்ஸ் ஏதாவது இருந்துன்னா உடச்சி விட்டுக்கங்க. மாவு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டஸ்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கையிலே கிளறி கிளறி உதுத்து விட்டுக்கங்க. இது எப்படின்னா, நீங்கள் கையில் எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு உருண்டை மாதிரி உங்களால் பிடிக்க முடியணும். மறுபடியும் உதுத்தீங்கன்னா பழைய நிலைமைக்கே போயிடணும். ஸோ அதுதான் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ மாவை கலந்தாச்சு. இதோட ஒரு முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு முட்டை வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முட்டை கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவரையும் மணத்தையும் கொடுக்கும். ஸோ முட்டையும் எசன்ஸும் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கலந்துக்கணும். நீங்கள் முட்டை சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வெறுமனே பால் மட்டுமே சேர்ந்து கலந்துக்கங்க. பாலாகவும் இருக்கலாம், தேங்காய் பாலாகவும் இருக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கணும். நம்ம மாவு கலரும் போதே சேர்க்கணும், நான் மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கிறதுனால உங்களோட டேஸ்ட் பேலன்ஸ் ஆகி கிடைக்கும், நம்ம சுகர்லாம் சேர்த்துருக்கிறதுனால. ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்க போகிறேன். ஆரம்பத்தில் இந்த மாவு பிசைய ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சப்பாத்தி மாவோட கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். ஸோ தேவைப்பட்ட கையை லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கங்க. பட்டரோ நெய்யோ தடவிக்கங்க. ஸோ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பால் கலந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் பாலுக்கு பதிலாக தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க, நல்ல ஒரு ரிச்னஸை கொடுக்கும்.
ஸோ இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் பக்கம் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. சுத்தமாக கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்ல ஒரு சப்பாத்தி மாவோட பதத்துக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இது அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுங்க. வெளியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டோ இல்லை ஒரு கிளிங் ரேக் போட்டோ மூடி வச்சுடுங்க. நான் வெளியில் தான் வைக்க போகிறேன். ஒரு 20 நிமிஷம் இது அப்படியே இருந்து நல்லா ஊறட்டும். அப்புறம் ஒற்றை தன்மை இருந்தால் அது சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறமா ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை வந்து மோல்ட் பண்ணுறதுக்காக ஃபோக் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி சீப்பு யூஸ் பண்ணலாம். சீப்பு யூஸ் பண்ணுறதா புது சீப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், சீப்பு வந்து நல்ல பெரிய பல் அகழ்ந்து இருக்குல்ல அந்த மாதிரியாக இருக்கிற சீப்பு இருக்கிற பல் இருக்கிற சீப்பாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபோக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுலேயுமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவும் நல்லா ஊறியாச்சு. ஸோ தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக ஒட்டவே இல்லை. இது மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இது வந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸாக எடுத்து நம்ம மோல்ட் பண்ண தொடங்கலாம். நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாகவும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய போர்ஷனாக எடுத்துட்டு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபஸ், ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு கட்டிங் போர்ட் மேலேயோ வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மெத்தட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா ஒரு கத்தியால் நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் போர்ஷன்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் வந்து ஒரு ஃபோக்கோட பின் பகுதியில் வந்து லைட்டாக பட்டரோ இல்லை நெய்யோ தடவி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே நம்ம மாவை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி உள் நோக்கி அதை ரோல் பண்ணணும். ஸோ நம்மளோட மாவு வந்து இப்போ ஒரு மோல்டு வந்துருச்சு. ஸோ ஃபோக்கில் பண்ணுறது இப்படி தான் வருது. அடுத்து நம்ம சீப்பில் பண்ணலாம். அதே மெத்தட் தான். சீப்பையும் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மேலேயும் மாவு ஒரு போர்ஷன் வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ முக்கால்வாசி சீப் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து அகலமாக இருக்கிற பல் இருக்கிற சீப்பாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பெரிய பெரிய பல்லாக இருக்கும்ல அந்த சீப்பு. ஸோ தட் உங்களுக்கு ஃபோக்கில் பண்ணுற மாதிரியே அதுலேயும் கிடைக்கும். ஸோ நல்லா ஃப்ளாட் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் வந்து நம்ம உள் நோக்கி ரோல் பண்ணி விட போகிறோம். இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ சீப்பில் பண்ணுறது இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம ஃபோக்கில் பண்ணது. ஸோ இதில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு ஃபோக்கில் பண்ணுறது தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக படும். ஸோ எப்போவுமே ஃபோக்கில் தான் நான் பண்ணுவேன். ஸோ எல்லா மாவையும் இந்த மாதிரி மவுல் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்ல சூடாகணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சதுக்கு அப்புறமா ஒன்றொன்னா வந்து இதில் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரிச்சிக்கலாம். நீங்கள் வந்து ஹையில் வச்சுட்டே பொரிச்சிங்க அப்படின்னா நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து ப்ரௌன் ஆகிடும். ஆனால் உள்ளே வந்து மாவு சுத்தமாக குக் ஆகிருக்காது. ஸோ சிம்லேயே வந்து ஃப்ளேமை மெயின்டைன் பண்ணி நீங்கள் இதை குக் பண்ணுங்கள்.
அட் அ டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுவும் எல்லாமே வந்து மூழ்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பொரிச்சுக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. இது ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மவுல்ட் பண்ண சிரமப்பட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா சப்பாத்தி மாவு சப்பாத்தி பருத்துவோல்ல அந்த மாதிரி நீங்கள் பருத்திட்டு சின்ன சின்ன பீசஸாக டைமண்ட்ஸாவோ ஸ்கொயர்ஸாவோ கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ எண்ணெயோட சலசலப்பு நின்றுடுச்சு. நம்மளோட கல்கலும் நல்லாவே பொரிஞ்சாச்சு. இதை நான் வந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ இல்லை ஒரு டப்பாலையோ போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, இது வந்து நீங்கள் செஞ்ச உடனே கண்டிப்பாக காலியாக போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு க்ரன்ச்சியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே செம பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி மற்ற பேட்சஸையும் நான் வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். ஸோ எல்லா பேட்சும் இப்போ பொரிச்சாச்சு. சூப்பராக நம்மளோட கல்கல் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த சுகரை ஒரு அரிப்பு மேலே சேர்த்துட்டு இது மேலே அப்படியே நம்ம தூவி விட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கிறிஸ்மஸ் சீரீஸில் இந்த ரெசிபியும் லிஸ்ட்டில் சேர்த்துக்கங்க. ஸோ மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோடு உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.